தோணும் போதெல்லாம் படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குற நம்ம இன்றைக்கி Jan 14 சங்கராந்தி முன்னிட்டு தெலுங்குல படம் வெளியாகி பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடைத்த சங்கராந்தி வஸ்துன்னம். வெங்கடேஷ் லீட் ரோலில் நடித்து ஐஸ்வர்யா ராஜேஷ் அண்ட் மீனாட்சி கதாநாயகியாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அனில் ரவிபுத் அப்படின்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. முக்கியமான கம்பெனியில் இருக்கக்கூடிய சிஓவை அவர் சிஎம் மீட் பண்ணுறதுக்காக தெலுங்கானாவுக்கு வராரு. அங்கே வந்ததுக்கப்புறம் எதிர்பாராமல் அவரை கடத்திடுறாங்க. இதுக்கப்புறம் அவரை காப்பாற்ற வெங்கடேஷ் தான் சரியான ஆளுன்னு அவருடைய எக்ஸ்லவரான மீனாட்சி அவங்க மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ரெண்டு பேருமே போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாங்க. வெங்கடேஷ் வந்துட்டு ஒரு சில காரணத்தினால அவரை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த டைமில் அவங்க பிரேக்கப் ஆகிட்டாங்க. பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் நான் வேறு யார் பொண்ணையும் பார்க்க மாட்டேன், உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொன்ன இவர் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி 4 குழந்தை பெற்றுக்கிட்டாரு. இதை தெரிஞ்ச மீனாட்சி இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அட்ராசிட்டி தான் இந்த படத்துடைய மொத்த கதை. அதில் ஐஸ்வர்யாவுக்கும் மீனாட்சியும் நடுவில் நடக்கக்கூடிய காமெடி ரொம்பவே அல்டிமேட்டாக கொண்டுட்டு போயிருந்தாங்க. ரெண்டு பேரும் சண்டை போடுறக்கூடிய காட்சி. இதை எப்படி வெங்கடேஷ் ரியாக்ட் பண்ணுறாருன்றது இன்னும் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. படத்தில் ஒரு சில இடங்கள் தவிர்த்து மற்ற இடங்கள்லாம் ரொம்பவே சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. கோடாரி படத்தில் இருக்கக்கூடிய டான்ஸ் மூமெண்ட் ரொம்பவே ஐஸ்வர்யா ராஜேஷ் நல்லா பண்ணியிருந்தாங்க. அது போக வாய்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தெரிக்க விட்டுருந்தாங்க. மொத்தத்தில் இந்த படம் நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். தாராளமாக இந்த படத்தை நீங்கள் போய் பார்க்கலாம். தமிழ் டப்லேயே இந்த படம் அவைலபிளாக இருக்குது.